இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுறணும். ஒரு ஆள் 50 பேர்த்து அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில சுடுவாரு, குண்டா பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குண்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யாரு சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிக்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜய பத்தி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனாலதான் நம்மளோட மன்றத்துல பல வருஷமா பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சு ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. விஜய் என்னப்பா, விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா. என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே. அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா?